அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை உன்னையே நீ உணர்வாய். கண்டிப்பா. இதான் தன்னிலை விளக்கம்னு சொல்லுவாங்க. நாம யாருன்றத நாம உணரணும். மனிதனின் கடவுள் கற்பனைகளை தாண்டி பிரபஞ்சம் என்ற மகா சக்தியை நோக்கி செல்லும் இந்த நிலை. உன்னையே நீ உணர்வாய் என்பது. வெள்ளாற்று ஓட்டமும் ஆன்மீக பாதைகளும் பிரபஞ்சத்தை அடையும் மனிதனின் உபதேசம் சொல்லலாம். வாழ்க்கையை நீ ஒரு வெள்ளாற்றாக கருதிப்பார். அது பிறந்த இடத்திலிருந்து துவங்கி தடைகள், கற்கள், பள்ளங்கள், பள்ளத்தாக்குகள் என எதுவும் வந்தாலும் அதை மீறி ஓடிக்கொண்டே இருக்கும். அதை நிறுத்த யாராலும் முடியாது. இதை நாம் அனைவரும் அறிந்ததே. அதாவது வாழ்க்கை என்பதே ஒரு வெள்ள ஆற்று அப்படின்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெள்ள ஆறு பாத்தீங்கன்னா, ஆறு வந்து எங்க பிறக்கும்? மலையிலிருந்து பிறக்கும். மலையிலிருந்து பிறந்து அது தடைகள், கற்கள், பள்ளங்கள், பள்ளத்தாக்கு எதுவா இருந்தாலும் அதை மீறி கொண்டு எங்க போகும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். தன்னுடைய இலக்கு எது? அந்த ஆறுக்கு பெருங்கடல் தான். அதே மாதிரிதான் இங்கே அந்த வெள்ளாற்று மனித வாழ்வின் உருவம். அந்த ஆறுதான் நாம அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கணும். சுயநலம், பொதுநலம், தன்னலன் போன்ற குறுகிய பிணைப்புகள் ஆற்றுக்கு தேவையில்லை. அது எந்த நலனையும் நோக்காது ஓடுகிறது. மனிதனும் அப்படியே வாழ வேண்டும். தன்னலமற்ற சுதந்திரமான ஓட்டத்தில். கண்டிப்பா. அந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது தடை எது வந்தாலும் அது எப்படி ஓடிரும்? அத இலக்கு என்ன? கடல் தானே! அதே மாதிரிதான் மனிதனும் சுயநலம் இருக்கக்கூடாது. பொதுநலம், தன்னலம் எது அந்த குறுகிய பிணைப்புகள் நம்ம மாட்டிக்காம நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். சுதந்திரமா ஓட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மனிதன் வழக்கமாக தன் மனதில் கடவுள் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றான். அது பல வடிவங்களில் பல சடங்குகளிலும் வெளிப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது ஒரு கற்பனைன்னு சொல்லலாம். மனதில் ஆறுதல் மட்டுமே. கண்டிப்பா. இறைவனை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ எவ்ளோ கடவுள் இருக்கு. எவ்ளோ உருவத்தை நாம வழிபண்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா, அது அந்த அந்த நேரத்துக்கு நமக்கு மனதிற்கு ஆறுதல் அளிக்குமே தவிர, நித்திய ஆனந்தம், நித்திய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம். அதுவே நித்திய உண்மை. அதுதான் அனைத்து ஆற்றல்களையும், அனைத்து உயிர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மகா சக்தி. அந்த பிரபஞ்சத்தை அடைவதே மனிதனின் உன்னத பயணம்னு சொல்றாங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா கூட சொல்வாரு, சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கும். அந்த பிரபஞ்சத்தை நாம் அங்கதான் போயிட்டு இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய ஆன்மீக பாதையில் ஓட்டத்தின் படிகள் பார்த்தீங்கன்னா, சரியை, கிரியை, ஞானம், யோகம், மெய்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அதுக்கு சொல்லுவாங்க. நாம இப்ப எந்தெந்த நிலையில இருக்கிறோம்னு பார்க்கலாம். ஆறு தன்னுடைய நீரை எல்லோருக்கும் தருகிறது. பயிருக்கும், விலங்குக்கும், மனிதனுக்கும் தன்னலம் பாராமல் தாராளம் காட்டுகிறது. அதே போல மனிதன் ஆகாயத்தின் விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்து தன்னலம் அற்ற வாழ்வை நடத்தினால் பிரபஞ்சத்தின் சக்தியோடு ஒரு வகை இணைப்பை உணரத் தொடங்குகின்றான் அப்படின்னு சொல்லலாம் கிரியை. அது ஒரு சாதனை பாதைன்னு சொல்லலாம். ஆற்றின் ஓட்டத்தில் இடையூறுகள் வந்தாலும் அது சோர்ந்து விடாது, தொடர்ந்து செல்கிறது. அதே போல மனிதன் தவம், தியானம், தற்காலிகமான உருவக சடங்குகள், ஒழுக்கம் ஆகியவற்றின் மூலம் தன்னுள் உள்ள தடைகளை மீறி மேல்நிலை அடைகிறான்னு சொல்லலாம். அது அவனை வெளிப்படையான கடவுள் கற்பனைகளிலிருந்து ஆழ்ந்த பிரபஞ்ச உணர்விற்கு முன்னோக்கி அழைத்து செல்கிறதுன்னு சொல்லலாம். ஞானம் என்பது அறிவு பாதை. வெள்ளாற்று தனது இலக்கு கடலென நன்கு அறிந்தது போல் மனிதன் நான் யார், என் ஆதாரம் என்ன என்பதை உணரும்போது அவன் பிரபஞ்சத்தின் சக்தியை அடையத் துவங்குகின்றான். இங்கே அவன் உணருகின்றான், நான் ஒரு தனி மனிதன் அல்ல, நான் ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு துளி, நான் ஒரு பிரபஞ்சம், நான் இறைநிலையில் வந்த ஒரு துளிதான், நான் அணுக்களின் கூட்டுதான், நான் விண்ணிலிருந்து அந்த இறை துகள்களிலிருந்து வந்த நான் ஒரு சிறிய துளிதான் அப்படின்றத அவன் உணர்ந்துக்கிறான் ஞான மார்க்கத்தில். யோகம் இணைவு பாதைன்னு சொல்லலாம். ஆறு கடலில் கலந்ததும் தனித்தன்மையை இழந்து ஒன்றாகிறது.
அதே போலதான் மனிதன் தன் மனம், உடல், உயிர் ஆகியவற்றால் சுவாரஸ்யங்களை தாண்டி பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றாக இணையும்போது அவனுடைய தனி அடையாளம் மறைந்து விடுகிறது. ஆறு எப்படி கடல்ல போய் சேரும்போது ஒன்றாக மாறிவிடுகிறதோ, இறைவனா கடலாகவே மாறிவிடுகிறது இல்லையா அந்த தண்ணி. அதே மாதிரி தான் இந்த மனிதனானவன் இவ்வளோ பாதைகளையும் நாம் கடந்து வந்து இறைவனை போய் சென்றடையும்போது அவன் எந்த தன்மையாக மாறுகிறான்? இறைவனாகவே மாறுகிறான். அவனுடைய தனி அடையாளம் என்பது மறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மெய்ஞானம், பரிபூரண நிலை. வெள்ளாற்று கடலோடு கலந்ததும் அது தனியாக ஓடுகின்றதென்று உணர்வே இல்லாமல் கடலே ஆகிவிடுகிறது. கடலாகவே மாறி விடுகிறது இல்லையா? இங்கேதான் மனிதன் மெய்ஞானம் அடைகிறான். அது எந்த கடவுள் கற்பனையும் அல்ல, அது சடங்கும் அல்ல, அது மந்திரமும் அல்ல. அது உடல் மீறிய உண்மை அனுபவம். இங்கே அவன் காண்கின்றான். பிரபஞ்சமே நித்திய உண்மை. பிரபஞ்ச சக்தியே அனைத்திற்கும் ஆதாரம் மற்றும் ஆரம்பம். அதுவே முடிவும் என்று உணர்கிறான். மனிதனுக்கானது மணமகனே, நீ வாழ்வை வெள்ளாற்றைப் போல் வாழ்க. தேங்கி நிற்காதே. சுயநலத்தில் சிக்காதே. கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை நம்ம எப்படி நினைக்கணுமா? வெள்ளாற்று போல நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கங்க தேங்கி நிற்காதே. சுயநலத்துல சிக்காதே. கடவுளின் கற்பனைகளின் சிறு வட்டத்தில் உன்னை அடைக்காதே. நீ உணர்ந்து கொள். உன்னுள் பாய்கிறது அந்த பிரபஞ்ச சக்தி. உன்னால் சுவாசிக்கிறது அந்த பிரபஞ்சம். உன் சிந்தனையும் உன் உயிரும் அதனுடைய ஓர் அலைதான். கண்டிப்பா. இறை நிலையிலிருந்து வந்த நாம் இறை துளிகள் தான். அந்த இறை துகள்களிலிருந்து வந்த ஒரு சிறு விண்ணிலிருந்து வந்த ஒரு சிறு தூசுதான் நாம. அப்படின்னு நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றுருவாக இணைய வேண்டும் என்பதே வாழ்க்கையில் உன்னத இலக்கு. அங்குதான் உன் அமைதி கிடைக்கும். அங்குதான் உன் நிறைவு கிடைக்கும். அங்குதான் உன் பரிபூரண மெய்ஞானம் என்பது உன்னால் அடைய முடியும். இவ்வாறு மனிதன் வெள்ளாற்றின் ஓட்டத்தைப் போல தடையின்றி வாழ்ந்து சரியை, கிரியை, ஞானம், யோகம் வழியாக முன்னேறி இறுதியில் மெய்ஞானத்தில் பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றுருவாக இணைந்தால் அதுவே முன்வந்த குருமார்கள் உரைத்த வாழ்க்கையின் உன்னத நோக்கமும் உபதேசமும் ஆகும். எனவே ஒவ்வொருவரும் நாம் இதை சிந்தனை செய்தல் வேண்டும். நாம் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும், சரியை நிலையில் இருந்தாலும் சரி, கிழிய நிலை இருந்தாலும் சரி, ஞானம் நிலை இருந்தாலும் சரி, யோகம் என்ற நிலை இருந்தாலும் சரி, மெய்ஞானம் என்ற பரிபூரண நிலை அடைந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் வெள்ளாற்றை எப்படி அந்த கடலை போய் சென்றடைகிறதோ அதே மாதிரி நாம் இறைநிலையை நாம் சென்றடைதல் வேண்டும். இறைநிலையாகவே மாற வேண்டும். இறைநிலையாகவே நாம் மாறும் பொழுது நம்முடைய தனித்தன்மை மறைந்து இறைவனுடைய அன்பும் கருணை என்ற தயவு நம்முள் பிறக்கும். இதை ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தனை செய்தல் வேண்டும். சிந்தனை செய்யுங்கம்மா.